கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நம்ம கூட பேசுகிற காரியம் வந்து நாகும் 1:12. உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இனி உங்களை சிறுமைப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நடத்துவார். ஒருவேளை இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை சிறுமைப்பட்டு போயிருந்தா, எதனால சிறுமைப்பட்டு போயிருக்கு என்கிற விதமாக வசனம் 11:12 சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு விரோதமான பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற ஆலோசனைக்காரருடைய வாழ்க்கையை அறிக்கட்டு 12 சொல்லப்படுகிறது. அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராக இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள், அவன் ஒளிந்து போவான். கர்த்தருக்கு விரோதமான ஆலோசனைக்காரர்கள் சம்பூர்ணம் அடைந்து பெரிய லெவலில் இருந்தாலும் அவங்க ஒளிந்து போவாங்களாம். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை வந்து சிறுமைப்பட்டு போய் இருக்குமா. ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நான் உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். மேலே சொல்லப்பட்ட 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் உள்ள அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கை சிறுமைப்பட்டு போக வாய்ப்புண்டு. அப்படிப்பட்ட காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து விளக்குவோம். கர்த்தருடைய திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னதுன்னா, நம்மளை சிறுமைப்படுத்தாதபடிக்கு நடத்துறது. பொல்லாத ஆலோசனைகள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி கர்த்தர் நம்மளை குறித்து வச்சிருக்கிற இந்த திட்டம் நிறைவேற இந்த நாட்களில் நம்மளை தாழ்த்தி கர்த்தருக்குள்ளாக ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.